ரொம்ப நாளா வந்து தமிழ் முஸ்லீம்கள் வந்து எதிர்பார்த்திருந்த கிதாபு. ஏறத்தாழ 30 வருஷங்களா வந்து தௌஹீத் தமிழகத்துல வளர்ந்தாலும், கிதாபு தௌஹீத்னு ஒரு புத்தகங்கள்லாம் இருந்துச்சு. ஆமா. அப்ப அதோட வெளிப்பாடா வந்த கிதாபு தௌஹீது உங்களுக்கு அதோடைய பின்னணி எப்படி இருந்துச்சு? அது கூட அந்த புத்தகத்தோட பயணம் எப்படி இருந்துச்சு? கிதாபு தௌஹீதுடைய பேரை நான் நினைக்கிறேன், இஸ்லாமிய கல்வி தேட ஆரம்பித்த காலத்துல இப்படி ஒரு புத்தகம் இருக்குங்கிறத நான் நிறைய புத்தகங்களை தேடிக்கிட்டு இருக்கிறனால எங்கேயோ ஒரு பள்ளிவாசல்லையோ யாருடைய வீட்டிலேயோ ஒரு பழைய பிரதியை பார்த்தேன். கிதாபு தௌஹீதுங்கிற பேர்ல முஹம்மது இப்னு அப்துல் வஹாப்னு அதுல பேர் இருக்குது. ஒரு அந்த புத்தகத்தை பார்த்துட்டு அதுல உள்ள தலைப்புகள்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த புத்தகத்தை நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த நேரத்துல எனக்கு அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கான வாய்ப்பு அமையல. அது ஒரு பார்வைக்கு வந்துட்டு அப்படியே என்னை விட்டு கடந்துருச்சு. நான் அதை விட்டு நகர்ந்துட்டேன். இன்னொரு காலகட்டம் வருது. நான் பள்ளிக்கூடத்துல இஸ்லாமிய பள்ளிக்கூடத்துல படிக்கிறேன், வாணியம்பாடியில. நான் பேச்சு போட்டியில எனக்கு பரிசு கொடுக்குறாங்க. அப்போ கிதாபு தௌஹீத கொடுக்குறாங்க எனக்கு. ஆனா அது ஆங்கிலத்துல கொடுத்துருக்காங்க. ஆங்கிலத்துல கொடுத்ததுனால எனக்கு அந்த அளவுக்கு அப்ப ஆங்கில அறிவும் இல்ல. இந்த புத்தகத்துடைய முக்கியத்துவம் எனக்கு தெரியல. இது பின்னாடி எனக்கு தெரிய வந்து நான் கிதாபு தௌஹீத் ஆங்கிலத்துல நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மறந்தே போன ஒன்றா இருந்துச்சு. அது பிறகு எனக்கு ஞாபகம் வருது. அந்த ஆங்கில பிரதி எனக்கு கிதாபு தௌஹீத் என்னோட இஸ்லாமிய பள்ளிக்கூடத்துல அன்பளிப்பாக ஒரு பரிசுக்காக எனக்கு கொடுத்துருக்காங்கிறது. அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஆர்வமா இருந்தது. நான் இந்த புத்தகத்தை நான் வந்து படிக்க ஆசைப்பட்டேன். ஆங்கிலத்துல எனக்கு கிடைச்சிருக்குது. ஆனா இதை நான் முழுக்க படிக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருந்துச்சு. தமிழிலும் அதோடைய பிரிண்ட் இல்லாம போயிடுச்சு. எங்கே வாங்க முடியல. அப்புறம் ஆங்கிலத்திலேயே நான் கொஞ்ச காலத்துக்கு பிறகு ஆங்கிலத்துல நான் படிக்க ஆசைப்பட்ட பிறகு அதோடைய வகுப்புகள்லாம் யூடியூப் இந்த மாதிரி ஏற்கனவே ஷேக்குகள் ஆசிரியர்கள் நடத்தி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. கிதாபு முழுக்க ஒரு தடவை படிக்கணும் அப்படின்னு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் தேடிக்கொண்டே இருந்தேன். இப்ப இந்த காலகட்டத்துல இப்படியே போய் கொண்டிருக்கும் போது கிதாபு தௌஹீத வந்து முழுக்க நாம தமிழையும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ புது மொழிபெயர்ப்பு கொண்டு வரணுங்கிற எண்ணத்துலதான் இருந்தேன். ஆனா எனக்கு அந்த புது மொழிபெயர்ப்பு கொண்டு வர்றதுக்கான சரியான அல்லாவுடைய நாட்டை எனக்கு அமையல. அப்ப அல்லாவுடைய நாட்டை இல்லைங்கும் போது அது அப்படி தாமதமாயிட்டே இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே வேற அக்கீதா கிதாபுகள் எல்லாம் நான் கவனம் செலுத்திக்கிட்டே இருந்தேன். இதுல அப்படியே நான் டைவர்ட் ஆயிட்டேன். அதாவது அந்த புத்தகத்தை கொண்டு வரதுல தாமதம் ரொம்ப ஏற்பட்டுருச்சு. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ஷேக் முகமது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாவே வந்து கடுமை விமர்சிக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுல உருவாயிட்டே வராங்க, அதிகரிச்சுக்கிட்டே போறாங்க அப்படிங்கிறது கவனிக்கிறேன். குறிப்பா முகநூல்ல வஹாபியம் ஒரு விமர்சன பார்வைன்னு ஒரு புத்தகத்தை போடுறாங்க. அதுல முகமது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாவுடைய கொள்கை விமர்சிக்கிறாங்க. அது தவறா நிறைய வாதங்களை வைக்கிறாங்க. அதே மாதிரி இமாம் முகமது அப்துல் வஹாப் ரஹிமஹு மேல ஒரு பெரிய அவதூறாக சொல்லப்படுற ஒன்றுதான், அவர் வந்து பிரிட்டிஷ் உளவாளிக்கு முன்பு அந்த உளவாளி சொல்ற விஷயங்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு இஸ்லாமிய சமூகத்தை கூறு போட்டார் அப்படிங்கிற மாதிரி, ஹிலாபத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்த ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி நிறைய அவர்களை பற்றிய பொய்கள் நிறைய பரவி கொண்டே இருக்கிறத பாக்குறேன். அதுல ஒண்ணு இமாம் முகமது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாவுடைய கொள்கையே வந்து வழிகேடு அப்படின்னு பேசக்கூடியவர்களை பாக்குறேன். அவரே வந்து நிறைய விஷயங்கள்ல தடமாறியவர் அப்படிங்கிறத பாக்குறேன். இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுது. முதல்ல இமாம் முகமது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா எழுதிய நூல்களை கொண்டு வரலாம். அப்ப அதுலதான் ஒரு உறுதியான முடிவு எடுத்தேன். இது சொல்லப்போனா இந்த முடிவு வந்து கடந்த ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி உறுதி ஆயிடுச்சு எனக்கு. அப்போ இமாம் முகமது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாவுடைய எழுத்துகள் எல்லாவற்றையும் தமிழ்ல கொண்டு வரணும். ஏற்கனவே அல் உசூல் சலாசா 3 அடிப்படை புத்தகம் கொண்டு வந்திருந்தேன். அதோட அல் கவாயிதுல் அர்பா 4 சட்டங்கள், ஷிர்கையும் தௌஹீதையும் பிரித்து காட்டக்கூடிய 4 சட்டங்கள், அந்த புத்தகத்தை கொண்டு வந்து இது ரெண்டையுமே நான் மொழிபெயர்த்து கொண்டு வந்தேன். ஆனா அது போதுமானவை அல்ல அப்படிங்கிறது இமாம் முகமது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா மேல உள்ள அவதூறுகளும் பொய்களும் பரவி கொண்டிருக்கிறத பார்த்துட்டு அவங்களுடைய மிக முக்கியமான புத்தகம் கிதாபு தௌஹீத் தமிழ்ல இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்ப அதை கொண்டு வரணுங்கிற முயற்சியில இறங்குறப்பதான் ஏற்கனவே நான் ஆரம்பத்துல தமிழ்நாட்டுல அப்துல் ஜலீல் மதனி, அப்துல் சலாம் மதனி அவங்க மொழிபெயர்த்தது ஒரு 30-35 வருடங்களுக்கு முன்னாடி மொழிபெயர்த்தது இப்ப தற்சமயம் அது பிரிண்ட்ல இல்லையே, அதை நம்ம கொண்டு வரலாமே அப்படின்னு ஒரு முடிவெடுத்தேன். அப்ப முடிவெடுத்த பிறகும் அந்த புத்தகத்தை கொண்டு வருவதற்கு அதுல அந்த மொழிபெயர்ப்பாளர் யாரோடு தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அப்துல் ஜலீல் மதனி அவங்க வந்து ஏற்கனவே இறந்துட்டாங்க. அப்ப அப்துல் சலாம் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய தொடர்பு எனக்கு கிடைக்காமலே இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு அல்லாவுடைய நாட்டத்துல அவங்க தொடர்பு எனக்கு கிடைச்சிச்சு. அப்போ அவங்கள்ட்ட போன்ல பேசினேன். இந்த மாதிரி இந்த புத்தகத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், நீங்க அதை மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கீங்க,
இதை சிறந்த முறையில கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். அதுல இன்னும் தேவையான திருத்தங்கள் அதை மேம்படுத்தி செப்பனிட்டு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். நீங்க அனுமதி கொடுங்க, அதுக்கு ஏதாவது ஊதியம்னாலும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்க மனப்பூர்வமா என்ன சொன்னாங்க, எனக்கு எதுவுமே தேவையில்லை, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு பரக்கத் செய்திருக்கான், அதுல எல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு நன்மை கிடைக்கட்டும், நீங்க செய்றீங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க. அப்போ அப்புறம் தான் அந்த வேலையை ரொம்ப மும்முரமா ஆரம்பிச்சேன். அப்போ அந்த பிரதி எடுத்து பக்காவா எவ்வளவு தூரம் அதுக்கு மேல உழைப்பு செய்ய முடியுமோ, அதுல அதை மெருகேற்றுவதற்கு வேலை செய்ய முடியும், அதை எல்லாத்தையும் செய்ததுதான். அப்ப அதுல இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா ஃபீஹி மசாயில்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாடத்திற்கு கீழே நிறைய குறிப்புகள் கொடுப்பாங்க. அந்த குறிப்புகள்ல ஆரம்பத்துல இருந்த மொழிபெயர்ப்புல சில விடுபட்டவை இருந்தது, அல்லது சில சேர்க்கப்பட்டிருந்தது, நீக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி கொண்டு வருவோம், பக்காவா திருத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்ப்பாளர்கள் ஒரு குழுவுல உருவாக்கி அதுல அவங்க நியமித்து அவங்கள திருத்த சொல்லி ஒவ்வொன்று திருத்தம் செய்யப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம கூடுதலாக அதுல அடிக்குறிப்புகள் நிறைய கொண்டு வந்தோம். அது மட்டும் இல்லாம அதுல உள்ள ஹதீஸ்களுடைய தரங்கள் அது குறிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது சம்பந்தமான அரபுல வேற நூல்கள் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மாடல், ஒரு மாதிரி நூல், அதுக்கு வழிகாட்டி நூலா ஒண்ணு எடுத்தோம். அப்பதான் நான் ஷேக் அவங்களுடைய பெயர் எனக்கு நினைவில்லை, அவங்களுடைய கித்தாப், அவங்க ஏற்கனவே கித்தாபு தௌஹீதை நிறைய பாடம் நடத்திருக்காங்க யமன்ல, தமாஜ்ல. அப்ப அவங்க ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அவங்க அதுல அந்த ஒவ்வொரு ஹதீஸ் ஆய்வுகள் எழுதியிருக்காங்க, ஆய்வு குறிப்பு. அந்த ஆய்வு குறிப்பு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டோம். அப்புறம் அவங்களுடைய ஆய்வுடைய முன்னுரையை எடுத்துக்கொண்டோம். அதெல்லாம் சேர்த்து மொத்தமா ஒரு முறையா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரங்களுக்கும் நுசூஸ், அதோடைய மூல அரபி மூலம் அதையும் கொண்டு வந்தோம். முக்கியமான ஈவன் எந்த அளவுக்குன்னு கேட்டா, ஒரு அசர், அதாவது ஒரு தாபியுடைய கூற்றே இருந்தாலும் அதுக்கும் அரபி மூலம் இருக்கும். அந்த மாதிரி கொண்டு வந்தோம். மொத்தமா தமிழ்ல வெளிவந்திருக்கிற குகைவாசிகளுடைய இப்போதைய கித்தாபு தௌஹீதை படிக்கிறவங்களுக்கு அவங்க அரபியில இனி அந்த அரபி புத்தகத்தை எடுக்க வேண்டிய தேவை இருக்காது. ஏன்னா அரபியெல்லாம் இதுல இருக்கும், மூலம் அப்படியே இருக்கும், கூடுதலா விளக்கமும் இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு சுருக்கமான விளக்கங்களா இருந்தாலும் மூலம் முழுக்க கொண்டு வரப்பட்ட ஒரு புத்தகம், ரொம்ப முக்கியமான புத்தகம். அக்கீதாவுக்கு தௌஹீதுல் உலுஹியா, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், ஷிர்க்கு செய்யவே கூடாது, ஷிர்க் எப்படி எல்லாம் ஒருத்தட்ட உருவாகுது, எப்படி எல்லாம் ஒருத்தட்ட வெளிப்பட்டுரும், அப்ப அதுல இருந்து ஒருத்தர் தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்வதுங்கிற அடிப்படைகளை சொல்லி தரக்கூடிய அற்புதமான ஒரு மகத்தான ஒரு புத்தகம் தான் கித்தாபு தௌஹீத்.